ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனல பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவ நீங்க எங்களுக்கு தரணும்னு நெனச்சா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கோங்க. அது என்னன்னா, இது எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் கேக் ஆர்டருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு கிடைச்சிருக்குங்க. இது என்ன கேக்னா, வெண்ணிலா கேக் வித்தவுட் கிரீம்ல கேட்டிருந்தாங்க. இந்த கேக் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இந்த கேக்கு 1 கப் மைதா மாவு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாததா இருக்கணுங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய், வெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது கூடவே நாம் 1/2 கப் தயிரையும் சேர்த்துக்கலாம். நாங்கள் முட்டை சேர்க்குறனால 1/2 கப் தயிர் எடுத்துருக்கோங்க. இப்போ முட்டை பிடிக்கல அப்படிங்கிறவங்க 1 கப் தயிரை எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாங்க. எங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது, அதனால நாங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு கையால் மிக்ஸ் பண்ண கஷ்டம் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து எடுக்கும்போது இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணுங்க. இப்படி வார வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நாம் சலிச்சு வச்சுருக்கக்கூடிய மைதா மாவில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு கட்டிகளாகாதபடி இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லா கலந்துடக்கூடாதுங்க, அப்புறம் கேக்கு சாஃப்டாக வராது. அதனால இந்த மாதிரி மெதுவாக ஒரு பக்கம் வாகில் ரொம்ப ஸ்லோவாக கலந்து எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 முட்டை எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 முட்டை எடுத்துக்கலாங்க. முட்டையோட வாசனை தெரியாமல் இருக்க வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். இப்போ முட்டையும் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நாம் இந்த மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நாம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேக்கோட சுவை நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா அழகாக கலந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப இருத்தி கலந்துடாதீங்க, மெதுவாக கலந்து கொடுங்க. இனி இதை நாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்புல பாத்திரம் எடுத்துக்கோங்க. இனி நாம் இதை 175 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 45 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாங்க. அவன் இல்லாதவங்களுக்கு குக்கர்லேயே எப்படி கேக் செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக கேக் ரெடியாகி வந்துடுச்சு. கேக்கு சாஃப்டாக தாங்க இருக்குது, ஆனால் இதை உங்களுக்கு பிச்சு மட்டும் காட்ட முடியலை. இந்த 1/2 kg கேக்கை நாங்கள் 100 ரூபாய்க்கு அப்படின்னு செல் பண்ணியிருக்கோங்க. இந்த கேக்கை உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.